நம்ம வாழ்க்கையில யாராவது ஒரு பெரிய மனுஷங்களை சந்திச்சிருப்போம். இல்ல அந்த மாதிரியான ஒரு பெரிய மனுஷங்களை சந்திச்சுட்டு வந்து பேசுறவங்கள கேட்டிருப்போம். சொல்லுவாங்க, எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய மனுஷன். ஆனா இன்னைக்கு அவரை போய் நேர்ல பார்த்தேன். பார்க்கறதுக்கும் பழகுறதுக்கும் எவ்வளவு எளிமையா இருக்காரு, எவ்வளவு பண்பா பேசுறாரு. இப்படி எல்லாம் ஒரு பக்கம் அவரை புகழ்ந்து பேசுவாங்க. அதோட நிறுத்த மாட்டாங்க. அவர் அவ்வளவு பெரிய ஆளு. ஆனா எந்த இடத்துலயும் எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்றதை தான் நீங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட எந்த விதமான ஒரு கர்வமும் இல்லை. அதே சமயத்துல அவருடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தன்னலம் இல்லாம வேற யாருக்காவது ஏதாவது நல்லது செய்ய முடியுமா அப்படின்னு எல்லா வகையிலையும் யோசிக்கிறதும் அவருடைய செயல்கள் எல்லாமே இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதன் சொல்லி ஒருத்தரை புகழ்ந்து பேசுறத நம்ம நடைமுறை வாழ்க்கையில பார்த்திருப்போம், இல்ல கேட்டிருப்போம். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் எல்லாருமே வாழணும். இதத்தான் தவம்ங்கிற அதிகாரத்துல குறள் எண் 268ல ஐயன் வள்ளுவன் ரொம்ப தெளிவா பதிவு பண்ணியிருக்காரு. தன்னுயிர் தான் அற பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும், தன்னலமும் தான் என்ற அகந்தையும் இல்லாதவனை மண்ணுயிர்கள் அனைத்தும் வணங்கும். நாமும் இப்படித்தான் உலக உயிர்கள் அனைத்தும் வணங்கும்படியாக தன்னலமும் தான் என்ற அகந்தையும் இல்லாமல் வாழத் தொடங்குவோம்.